காதலர்கள் நகரம் அப்படின்னு சொன்னாலே டக்குன்னு நமக்கு கண்ணை மூடிட்டு பாரிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு இடம் தான் ரோம். அப்படி என்ன அங்கே விஷயங்கள் இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். ரோம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம் வருது அந்த ஃபவுண்டெயின் தான். ட்ரெவி ஃபவுண்டெயின் அப்படின்னா காதலர்கள் அங்கே காயின் வந்து தூக்கி போடுவாங்க. அப்படி தூக்கி போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு காதல் வந்து கிடைக்கும், இல்லை நான் திரும்பவும் ரோம்க்கு வருவேன் அப்படிங்கிறது வேண்டுதல்களை வந்து வச்சுப்பாங்க. ஃபவுண்டெயினில் இந்த காயின் தூக்கி போடும்போது சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது ஒரு காயின் வந்து தூக்கி போட்டாங்க அப்படின்னா நான் திரும்பவும் ரோம்க்கு வரணும் அப்படின்னு அர்த்தம். 2 காயினாக தூக்கி போடுறாங்க அப்படின்னா எனக்கு காதல் கிடைக்கணும் அப்படின்னு அர்த்தம். 3 காயின் வந்து தூக்கி போடுறாங்க அப்படின்னா என்னுடைய திருமண வாழ்க்கை இல்லை வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிப்பாங்க. ரோமுக்கு போகிறவங்க கண்டிப்பாக இந்த ஃபவுண்டெயினை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. பக்கத்துலேயே இன்னொரு ஃபவுண்டெயின் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த ஃபவுண்டெயின் வந்து பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் ஃபவுண்டெயின் அப்படின்னு சொன்னாங்க. ட்ரெவி ஃபவுண்டெயின் பக்கத்துலேயே இன்னொரு ஃபவுண்டெயின் இருக்குது. இது பேர் லவ்வர்ஸ் ஃபவுண்டெயின். ட்ரெவி ஃபவுண்டெயினும் இதே விஷயத்தை தான் சொல்லுது. அப்போ இந்த லவ்வர்ஸ் ஃபவுண்டெயின் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் தண்ணி கொட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 பகுதியிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் ஆண் இன்னொரு பக்கம் பெண் வந்து தண்ணி குடித்தாங்க அப்படின்னா லவ்வர்ஸ்க்கு இடையில பிரச்சனையே வராது, 2 பேருமே ஒன்றாவே லைஃப்பில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் சொல்லுது. ஆனால் இது முழுக்க முழுக்க ஆரம்பத்தில் குடிநீர் தேவைக்காக வந்து இது கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. காலப்போக்கில் அது லவ்வர்ஸ் ஃபவுண்டெயினாக வந்து மாற்றிட்டாங்க. ஆனால் இது நிறைய பேர் அங்கே மக்கள் நம்புகிறாங்க. ஓகே, இந்த 2 பகுதியிலேருந்து கப்புள்ஸ் வந்து தண்ணி குடித்தாங்க அப்படின்னா பிரியவே மாட்டாங்க, சண்டைகள் வராது, சேர்ந்தே இருப்பாங்கங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஐதீகமாக இருக்குது. உங்கள் லவ்வரும் உங்க கூட அதிகமாக சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்களும் ரூமுக்கு போய் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.